ஒரு பில்டிங்கை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல் ஹைட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 3 அடி வைக்கலாம், இல்லை வந்து 4 அடி வைக்கலாம். அது வந்து இடத்துக்கு வந்து தகுந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடியா 4 அடியான்னு சொல்லி பேஸ்மெண்ட் ஹைட்டு நம்ம வைப்போம். பேஸ்மெண்ட் ஹைட்டு வச்சுட்டு நம்ம அதில் ஒரு பிசிசி வந்து நமக்கு வந்து போடுவோம். 1:10 ரேஷியோ இல்லை 1:4:10 ரேஷியோ, அந்த ரேஷியோவில் பிசிசி போடுவோம். பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஆர்சிசி கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். அந்த டைரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த பிசிசி மேலே வந்து அந்த காங்கிரீட் போடாமல் இந்த மாதிரி ஒரு மேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மேட்டு, இந்த ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாலித்தீன் கவர், இந்த பாலித்தீன் கவர் வச்சு நம்ம போடும்போது வந்து அந்த ஆர்சிசி போடக்கூடிய அந்த ஸ்லரி காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். அந்த ஆர்சிசி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அச்சீவ் ஆகும். இது நம்ம வந்து பண்ணக்கூடிய பில்டிங்கில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்துங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் வந்து ஒரு மேட்டு, ஒரு பாலித்தீன் கவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.15 mm திக்னஸில் வந்து இருக்குன்னு 0.11 mm திக்னஸில் வந்துருக்கு அந்த பாலித்தீன் கவர். அந்த மேட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கம்பி கட்டிட்டு இந்த மாதிரி ஆர்சிசி காங்கிரீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய வந்து ஸ்லரி வந்து எங்கேயுமே வந்து கீழே வந்து பாஸ் அவுட் ஆகாமல் இருக்கும். அந்த ஆர்சிசி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸாம்பிள் M20 கிரேடாக இருக்கட்டும், இல்லை M25 கிரேடாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து 100% அச்சீவ் ஆகும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறது வந்து பில்டிங் வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து மிக உகந்ததாக இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு மேலும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி இந்த பயனுள்ள தகவலை வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ.